பொய் நாவு. பொய்யானதை நம்ம பேசக்கூடாது அப்படின்றது. நாம பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றது நிறைய வேளையில இதுக்கு நம்ம அடிபணியாம, இதுக்கு நம்ம கீழ்ப்படியாம, இதுக்கு பல விளக்கங்களை கொடுத்து எப்படியாவது நழுவ பார்க்கிறோம். அதாவது நான் சின்ன பொய் தான் சொன்னேன் அப்படின்றது நம்ம அதை நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ பெரிய பொய் தான் தப்பு, சின்ன பொய் தான் சொன்னேன் அப்படின்றது. அதாவது எப்படி இருக்குன்னா, சின்ன பொய் சொல்றோமோ பெரிய பொய் சொல்றோமோ பொய் பொய் தான் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்திற்கு அவர் என்ன செய்வார்? அதிகாரியாக மாற்றுவார். கொஞ்ச பொருள்ல, அநித்தியமான பொருள்ல நீங்க உண்மை இல்லாமல் இருந்தால் எப்படி நித்தியமான காரியங்களை உங்களை உண்மையை நம்புறது இல்லையா? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற ஊழியக்காரனை அநேகத்துக்கு தேவன் அதிபதியா மாற்றார். அப்போ சின்ன காரியங்களையும் நம்ம உண்மையா இல்லாம இருக்கிறது நம்ம எச்சரிப்பா இருக்க வேண்டிய ஒரு காரியம். பெரிய தப்பு தான் பண்ணக்கூடாது, சின்ன தப்புலாம் என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு நம்ம நிறைய வேளை இதுக்கெல்லாம் நம்ம வழி விட்டுறோம் இல்லையா? ஆனா அநேக வேளை இந்த சிறிய தவறுகள் தான் நம்ம வாழ்க்கையில ஏறி 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 கூடி 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 பெரிய தவறுகளுக்கு நம்ம என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. உண்மையில கூட அதே தான். சின்ன காரியத்தில் உண்மையா இருக்க பழகிட்டா பெரிய காரியத்தில் உண்மையா இருக்கிறது கஷ்டமே இல்லை. சின்ன காரியத்திலேயே நம்ம உண்மை இல்லாம போயிட்டோம்னா அதிகமான காரியங்களுக்கு உண்மையா இருப்பது கடினம்.